மூவி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். லவ் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஆக்சுவலி கோபி இதுல கிடையாது, சுதாகர் மட்டும் தான் இருக்காரு. நல்லா இருக்கு, காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஐ மீன் இந்த ஜென்ரேஷனுக்கு நல்லா அந்த மியூசிக்கும் ஆப்டாக இருக்கும். அவங்க லவ் பண்ணுறது. முரளி சார்லாம் வரல, சின்னி ஜெயின் சார் தான் வராரு. சும்மா அந்த இதே மூவி ரிசம்பிள் பண்ணுறதுக்காக இவரை வச்சிருக்கிற மாதிரி இருக்கு பட் ஆனால் போர் அடிக்கல, நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு அதர்வாவை இந்த மாதிரி ஒரு கம்பேக் எதிர்பார்த்தது தான், நல்லா இருக்கு. செம்மையா இருந்துச்சு, செம்ம ஸ்க்ரீன் பிளே, புது ஸ்கிரிப்ட், ராம்காம் சூப்பர் இருந்துச்சு, எல்லா ஆக்டிங்கும் செம்மையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா, பயங்கரமா இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. பயங்கரமா இருக்கு. பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சின்னு சொல்லலாம். 90ஸோட லைஃப் ஸ்டைலுங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம ஆட்டோகிராஃபில் இப்படி பின்னாடி போய் பார்ப்போம்ல, அவங்க லவ்வை சொன்னாங்களா அப்படிங்கிறது தான். இதுலேயுமே கடைசி வரைக்கும் அவங்க லவ்வை சொன்னானாங்கிறது தான் கதை ஃபுல்லாகவே. ஆனால் ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் இருக்குது. லென்த்து கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு. பகத் பாசிலோட அல்டிமேட் காமெடி, கோபி சாதாரோட காமெடி இல்லைன்னா கண்டிப்பாக உட்காந்துருக்கவே மாட்டோம். அவங்களோட காமெடி தான் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. லாஸ்ட் சீனில் கூட தியேட்டர்லேயே லைட்டாக போட்டாங்கடா, இப்போயாவது லவ் யூ சொல்கிறா, இல்லைன்னா நாங்களே கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு 2-3 சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று பகத் பாசில் லாஸ்ட் வரும்போது ஒரு பாட்டு ஒன்று வரும், அது தேட்டரோட வைப்புக்காக கொடுத்த மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்தது. அதை தாண்டி அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீன் ஒட்டு வச்ச அந்த சீன் வந்து வேற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. ஒரு விதமான இதில் போவோம்ல, அந்த மாதிரி இருந்தது. இந்த படத்தில் என்னன்னா ஒரு சில இடங்கள்ல லாஜிக்காக பார்த்தா கொஞ்சம் கனெக்ட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி படம் சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபுல்லாக லவ் தான், நல்லா இருந்துச்சு. எல்லாமே இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு, சூப்பர், செம படம். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம், சூப்பராக நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு படம். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. ஓகே, வாட்சபிள் தான், நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. சுதாகரோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதர்வா ஆக்டிங் நல்லா இருக்கு, எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்கு. லவ் சீன்ஸா சூப்பராக தான் இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாரும். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். அதர்வா ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் அதர்வாக்கு நல்ல ஒரு கம்பேக் ஃபிலிமாக இந்த படம் இருந்துச்சு. சுதாகர் அண்ட் டிராவிட் செல்வம் அந்த பரிதாபங்கள் அந்த பேர் வந்து செம்மையாக இருந்துச்சு. ரக்ஷனுக்கு இன்னும் நிறைய அந்த காமெடியை கொடுத்துருக்கலாம். பட் சுதாகர் அண்ட் டிராவிட் தான் பயங்கர. அவங்க அப்போட அந்த ரெஃபரன்ஸ், அந்த சாங்ஸ், அது எல்லாமே வருது. புரியல ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. படம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் ஸ்க்ரீன் டைம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துலையும் போரிங்காகவே போகாது, ரொம்ப எங்கேஜிங்காக சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, கிட்ஸ் எல்லோரும் வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு இந்த வீக்கெண்டுக்கு நல்ல ஒரு கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜ். சார் செம்மையாக இருக்குது சார், படம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது, நல்லா செம்மையாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது படம், வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவலுக்கு இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, யாருமே எந்த குறையுமே கிடையாது. படத்தை இல்லை அவரில் அது இல்லை, அந்த ஷேடு மட்டும்தான் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. கடைசி வரைக்கும் லவ் சொல்லாமே படத்தை கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு இல்லாமல் எல்லாமே எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கு. தேங்க்யூ. எல்லாம் நல்லா இருக்கு. படம் ஓகேண்ணா, நல்லா இருக்குண்ணா, நல்லா சூப்பராக இருக்குண்ணா. என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், லவர்ஸ் முக்கியமாக வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குங்க ப்ரோ. ஆமாம், படத்தில் வந்து இவர் முரளி சார் பாட்டே கொண்டு வந்திருக்காங்க. பொட்டு வைத்த ஒரு வட்ட நீல ஒரு புன்னகியில் என்னை இல்லை, அந்த பாட்டு யாருமே கொண்டு வந்திருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மவுண்ட் ரோட்டில் பஸ்ஸில் வச்சு ஒரு ஃபைட் சீன் வருது, அது ரொம்ப பயங்கரமாக எடுத்திருக்காங்க, சூப்பராக இருக்குது. பரிதாபங்கள் சுதாகர் காமெடி படத்தில் வேறு லெவலில் இருக்குது.
ஆமாம் பார்த்த வரைக்கும் இவர் பகத் பல்சி சார் கேமராவில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பகத் பல்சி சார் தான் இது அதரோட கல்யாணத்தையும் நிறுத்தி அவங்க ஜோடி கூட சேர்த்து வைக்கிற மாதிரி கதை. படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருந்திருக்கு ப்ரோ. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதயம் முரளி உண்மையாலுமே இதயம் தொடுது. அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. இல்லை, அதுதான் பார்க்குறவங்கள விதத்தை பொறுத்து தான். இன்றைக்கி வந்து ஜென்சி கிட்ஸுடைய காதல் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்தது. ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி உடனே வேணும், உடனே நடக்கணுங்கிறாங்க. இது சொல்லவே முடியாமல் அந்த உணர்வுகளை கடத்திக்கிட்டே வருது. அந்த உணர்வுகளை உணர்றவங்களுக்கு படத்தில் லேக் தெரியாது. இதுதான் உண்மை. திரைக்கதையில் கொஞ்சம் லேக் தெரியுது. பிகாஸ் என்னன்னா இங்கே அங்கன்னு போகிறாங்க. அது சீக்வன்ஸ்க்காக போகிறாங்க. மற்றபடி எதையும் குறை சொல்ல முடியாது. ஒரு டேரக்டர் வியூவில் ஓகே, அது கரெக்டு தான். அவர் தான் மெயின் ரோலே பண்ணுறாரு. ஆக்சுவலாக அதர்வாவுக்கு அப்புறம் மெயின் ரோல் பண்ணுறதே ஃபகத் ஃபாசில் சார் தான். அதுக்கப்புறம் நட்டி சார் ரொம்ப அழகாக பண்ணுறாரு. ரொம்ப அழகாக பண்ணுறாரு. எனக்கு வந்து எல்லாத்தோட கேமியோமே பிடிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ராம்கி சாராக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னி ஜெயின் சார் ஒரு சீன் வராரு. அது வந்து 1991 இதயத்தை வந்து எனக்கு ஞாபகப்படுத்துது. பிகாஸ் அது ஒரு கல்ட் ஃபிலிம். அது வந்து ஞாபகப்படுத்துது. ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கள நம்ம குறை சொல்லவே முடியாது. அவங்களுடைய ட்ராக்ல அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தினுடைய கதைக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் இல்லை தான். அவங்க வந்து ஒரு துணை போகிற மாதிரி ஒரு ராமருக்கு துணை போகிற அணில் மாதிரி அப்படியே சுற்றி வராங்க. பட் ரொம்ப கனெக்டாக அப்படியே ஒரு காமெடி ட்ராக் தனியாக இல்லாமல் ஹீரோவோடையே நம்ம பழைய படத்துலலாம் பார்ப்போம், ஹீரோடே ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சில இடத்துல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமில் லாங் பேக் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப கேப் விட்டு அதுக்கப்புறம் நடிச்சிருக்காரு. ஓகே, ஃபைன் தான். பிகாஸ் தமன் சாருடைய அந்த ஒரு என்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை தமன் சாருடைய நடிப்பாக இருக்கட்டும், ஏற்கனவே அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஸ்க்ரீனில். பட் லாங் பேக் நடிக்கிறதுனால மியூசிக்லி கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. பிஜிஎம் எனக்கு பிடிச்சிருக்கு. இதயா சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவரோட நடிப்பு குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்கு. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ஒரு சீக்ரெட்டாக சொல்லணும் அப்படின்னா, அதர்வா சாரை தவிர மற்ற எல்லாரும் நிறைய பேசுகிறாங்க. அவர் பேசவே மாட்டேங்கிறாரு, அவங்க அப்பா மாதிரியே. அவ்வளோதான், அதுதான் ஒரு விஷயம். இல்லை வரல. அதெல்லாம் எந்த இடத்துலையுமே அதெல்லாம் வரல. இதே சாங் யூஸ் பண்ணியிருக்காங்க, சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதயம் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். 1991 ரிலீஸ் ஆன இதயம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதில் பெருசாக பேசப்பட்ட சீனே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வர அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீன் தான். அந்த சீனை இங்கே வச்சுருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கும் இன்றைக்கி இருக்கிற அந்த ஒரு பசங்களுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. பட் அதை வந்து ரொம்ப ஞாபகப்படுத்துது.